ஓம் சாந்தி 29/12/2025 காலை முரளி பாப்ததா மதுபன். சிவபரமாத்மாவின் மகா வாக்கியம். இனிமையான குழந்தைகளே, இப்பொழுது வீட்டிற்கு செல்ல வேண்டும். அதனால் தேகத்துடன் கூடவே தேகத்தின் அனைத்து சம்பந்தங்களையும் மறந்து என் ஒருவனை மட்டும் நினைவு செய்யுங்கள். மேலும் தூய்மையாகுங்கள். கேள்வி: ஆத்மாவின் சம்பந்தத்தில் எந்த ஒரு ஆழமான விஷயத்தை நுட்பமான புத்தி உள்ளவர்கள் மட்டுமே புரிந்து கொள்ள முடியும்? பதில்: ஆத்மா மீது ஊசியைப் போல கொஞ்சம் கொஞ்சமாக துரு ஏறிக்கொண்டே இருக்கிறது. நினைவில் இருப்பதன் மூலம் அந்த துரு விலகி கொண்டே செல்லும். எப்பொழுது துரு நீங்குகிறதோ, அதாவது ஆத்மா தமோ பிரதான நிலையிலிருந்து சதோ பிரதானமாகி விடுகிறதோ, அப்பொழுது பாபாவின் மீது ஈர்ப்பு ஏற்படும். மேலும் அவர்கள் பாபா கூடவே வீட்டிற்கும் திரும்பி செல்ல முடியும். எவ்வளவு துரு நீங்குகிறதோ அவ்வளவு மற்றவர்களுக்கு புரிய வைப்பதில் கூட ஈர்ப்பு ஏற்படும். இந்த விஷயங்கள் மிகவும் நுட்பமானவை. மந்த புத்தி உள்ளவர்கள் புரிந்து கொள்ள முடியாது. ஓம் சாந்தி. பகவான் வாக்கு. இப்பொழுது புத்தியில் யார் வந்தார்? பாபா கேட்குறாங்க. பகவான் வாக்குன்னு சொல்லும்போது உங்களுடைய புத்தியில் யார் வந்திருக்கிறாங்க? அந்த கீதா பாடசாலைகளில் உள்ளவர்களுக்கு பகவான் வாக்கு என்றால் கிருஷ்ணர் தான் நினைவு வரும். இங்கே குழந்தைகளாகிய உங்களுக்கோ உயர்ந்ததிலும் உயர்ந்தவரான தந்தை தான் நினைவுக்கு வருவார் என தெரிஞ்சுக்கிட்டோம் இல்லையா? அதனால உங்களுக்கு இங்கே பகவான் வாக்குன்னு சொன்னாலே அந்த உயர்ந்ததிலும் உயர்ந்தவர் சிவபாபா தான் ஞாபகம் வருவார். இச்சமயம் இது சங்கம யுகம், புருஷோத்தம ஆவதற்கான யுகம். பாபா குழந்தைகளுக்கு அமர்ந்து புரிய வைக்கிறார். தேகத்துடன் கூடவே தேகத்தின் அனைத்து சம்பந்தங்களையும் நீக்கி தன்னை ஆத்மா என உணருங்கள். இது மிகவும் அவசியமான விஷயமாகும். இதை இந்த சங்கம் யுகத்தில் பாபா புரிய வைக்கிறார். ஆத்மாதான் தூய்மை இல்லாமல் ஆகியுள்ளது. மீண்டும் ஆத்மா தூய்மையாகி வீட்டிற்கு செல்ல வேண்டும். பதித்த பாவனரை நினைவு செய்தே வந்துள்ளனர். ஆனால் எதையுமே தெரிந்து கொள்ளவில்லை. தூய்மை ஆகணும் அப்படின்னு எல்லாருக்கும் விருப்பம் இருக்குது. அதனால தான் பதித்த பாவனரை நினைவு செய்துட்டே வந்திருக்கிறாங்க. ஆனால் புரிஞ்சுக்கல, அவரை பற்றியும் புரிஞ்சுக்கல, நம்ம எப்படி தூய்மை ஆகும் அப்படிங்கிறதையும் புரிஞ்சுக்கல. தூய்மையான உலகம் தூய்மையின்மை பற்றிய கேள்வியே கிடையாது. தூய்மை இல்லாமல் இருக்கும் பொழுதுதான் தூய்மை ஆவதற்கான கேள்வி எழுகின்றது. தூய்மையாக இருக்கும்போது நம்ம தூய்மை ஆகணுங்கிற கேள்வி வராதா மனசில்? தூய்மை இல்லாமல் இருக்கும்போது தான் அந்த தூய்மை ஆகணுங்கிற கேள்வி நம்ம மனசில் வருது. தூய்மையாக இருக்கும் பொழுது தூய்மை இல்லாத உலகத்தினுடைய நினைவே இருக்காது. இப்பொழுது தூய்மை இல்லாத உலகம் இருக்கிறது என்றால் இந்த தூய்மையான உலகின் நினைவு வருகிறது. பாபா சொல்கிறார், தேகத்தின் அனைத்து சம்பந்தங்களையும் மறந்து என்னை மட்டும் நினைவு செய்யுங்கள். ஆத்மாதான் தூய்மை இழந்ததாக ஆகியுள்ளது. அது தூய்மையாக ஆக வேண்டும். இந்த புரிதலையும் கூட பாபா தான் வந்து தருகிறார். அவங்க எல்லாரும் உலகத்தில் உடல் ஸ்நானம் பண்ணால் தூய்மை ஆயிடுவோன்னு நினைக்கிறாங்க. ஆனால் ஆத்மா தான் தூய்மையாகணும் அப்படிங்கிற புரிதலையும் இங்கே பாபா கொடுக்குறாரு முதல்ல. ஏனென்றால் இந்த தந்தை பிரின்சிபலாக இருக்கிறார், பொற்கொள்ளராகவும் இருக்கிறார், வக்கீலாகவும் இருக்கிறார், அனைவருமாகவுமே இருக்கிறார் இவர். இந்த பெயர்கள் அங்கே இருக்காது. அங்கே இந்த படிப்பும் கூட இருக்காது. பிரின்சிபலாக இருந்து பாபா நமக்கு நல்ல நுணுக்கமான விஷயங்கள் எல்லாம் சொல்லி கொடுத்துட்ருக்கிறாரு. ரொம்ப ஆழமான உயர்வான விஷயங்களை அவர் சொல்லி கொடுத்துட்ருக்கிறாரு. இந்த மாதிரியான பெயர் கூட இந்த கலியுகத்தில் தான் இருக்குமே தவிர மற்றபடி சத்தியுகத்தில் கிடையாது. அங்கே இந்த மாதிரியான படிப்பும் கூட கிடையாது அப்படின்றாரு பாபா. இங்கே வேலைக்காக படிக்கின்றனர். முன்பு பெண்கள் அந்த அளவிற்கு படிக்கவில்லை. இவர்கள் எல்லாம் பிற்காலத்தில் கற்றுக்கொண்டுள்ளனர். கணவர் இறந்து போனால் யார் காப்பாற்றுவார் என்று அதனால் பெண்கள் அனைவரும் கூட கற்றுக்கொண்டுள்ளனர். சத்தியுகத்தில் இது போன்ற விஷயங்கள் இருப்பதில்லை. பாபா சொல்கிறாங்க, ஒரு காலத்தில் பெண்கள் எதுவுமே படிக்காமல் வீட்டில் மட்டும் வேலையை செய்துட்டு இருந்தாங்க. அதுக்கப்புறம் கொஞ்சம் நாள் ஆக ஆக என்ன நினைக்கிறாங்கன்னா, கணவர் இறந்துட்டாருன்னா யார் நம்மளை காப்பாற்றுவாங்க அப்படிங்கிறதுக்காக பெண்கள் எல்லாம் வேலை செய்ய ஆரம்பித்தாங்க, படிக்கவும் ஆரம்பித்தாங்க. சத்தியுகத்தில் இந்த மாதிரி விஷயங்கள்லாம் கிடையாதுன்றாரு பாபா.
இங்கே மனிதர்கள் செல்வம் முதலியவற்றை சேர்த்து வைக்கின்றனர். அந்த மாதிரி சமயத்திற்காக நம்ம கடைசியில் நல்லா இருக்கணும் அப்படிங்கிறதுக்காக செல்வமெல்லாம் இந்த கலியுகத்தில் சேர்த்து வைக்கிறாங்க. அங்கோ இந்த கவலை கொள்கிற மாதிரி எந்த ஒரு சிந்தனையும் இருக்காது. அங்கே சேர்த்து வைக்கணும் அப்படிங்கிற விஷயமே இருக்காது சத்தியுகத்தில் அப்படின்றார் பாபா. பாபா குழந்தைகளாகிய உங்களை எவ்வளவு செல்வந்தர்களாக ஆக்கியுள்ளார். சொர்க்கத்தில் அதிக கஜானாக்கள் இருக்கும். வைரம் வைடூரியங்களின் சுரங்கங்களை நிரம்பிவிடும். இங்கே தரிசு நிலம் ஆகிவிடுகிறது என்றால் அந்த அளவிற்கு சக்தி இல்லை நிலத்தில். அங்கே உள்ள பூக்கள் மற்றும் இங்கே உள்ள பூக்களுக்கிடையே இரவு பகலுக்குள்ள வேறுபாடு இருக்கின்றது. இங்கோ அனைத்து பொருள்கள் இருந்தும் சக்தி இல்லாமல் இருக்கிறது. எவ்வளவுதான் அமெரிக்கா முதலிய நாடுகளில் இருந்து விதை பொருட்களை எடுத்து வந்தாலும் சக்தி இல்லாமத்தான் இருக்கிறது. பூமியோ அவ்வாறு தரிசு நிலம் ஆகிவிட்டது. இதில் அதிக உடல் உழைப்பு செய்ய வேண்டியுள்ளது. அங்கோ ஒவ்வொரு பொருளுமே சதோ பிரதானமாக இருக்கும். இயற்கையும் சதோ பிரதானம் என்றால் அனைத்துமே சதோ பிரதானம். சத்தியுகத்திலோ ஒரு தர்மம் ஒரு மொழி மட்டுமே இருந்தது. சிருஷ்டி சக்கரத்தை நீங்கள் அறிந்து கொண்டீர்கள். ஆக மொழிகளையும் கூட நீங்கள் அறிந்து கொள்ள முடியும். அதாவது இவை அனைத்தும் இனி போக போக தெரிந்து விடுவீர்கள். இவ்வளவு பேரும் சாந்திதாமும் சென்று விடுவார்கள். இந்த சிருஷ்டி பற்றிய ஞானம் இப்பொழுதுதான் உங்களுக்கு கிடைத்துள்ளது. நீங்கள் மனிதர்களுக்கு சொல்கிறீர்கள், ஆனாலும் அவர்கள் புரிந்து கொள்வதில்லை. யாரேனும் பெரிய மனிதர்கள் மூலம் கண்காட்சி போன்றவற்றை திறந்து வைப்பது இதனால்தான். நம்மளா போய் சொன்னோம்னா யாரும் ஏற்றுக்கிட மாட்டேங்கிறாங்களாம். நம்ம ஒரு சென்டர் ஓப்பன் பண்ணுறோம், கண்காட்சி திறந்து வைக்கிறோம் அப்படின்னா பெரிய மனிதர்களை கூப்பிட்டு நம்ம ஓப்பன் பண்ண வச்சோம்னா அது ரொம்ப நல்லதுன்றார் பாபா. ஏனென்றால் அவர்கள் புகழ் பெற்றவர்கள். இதன் மூலம் விஷயம் பரவும். ஆகா, குடியரசுத் தலைவர் பிரதம மந்திரி திறந்து வைத்துள்ளார் என்று. இந்த பிரம்ம பாபா போய் பரம்பிதா பரமாத்மா திறந்து வைத்துள்ளார் என்றால் மனிதர்கள் புரிந்து கொள்ள மாட்டார்கள், ஏற்றுக்கொள்ளவும் மாட்டார்கள். யாரேனும் பெரிய மனிதர்கள், கமிஷனர் போன்றவர்கள் வருவார்கள் என்றால் அவர்களின் பின்னால் மற்றவர்களும் ஓடி வருவார்கள். இப்பொழுது பிராமண குழந்தைகளாகிய நீங்களோ மிக சிலர்தான் இருக்கிறீர்கள். எப்பொழுது பெரும்பான்மை ஆகிறீர்களோ அப்பொழுது புரிந்து கொள்வார்கள். பாபா நடைமுறை விஷயத்தை பேசிகிட்டு இருக்கிறாங்க. பெரியாள் திறந்தாதான் அவங்களுக்கு பின்னாடி நிறைய பேர் ஓடி நம்முடைய ஞானத்தை கேட்பாங்க. மற்றபடி குறைவாக இருக்கிறதுனால உங்களுடைய வார்த்தை எடுபடலை. இன்னும் நீங்கள் அதிகமாக ஆயிட்டீங்கன்னா எல்லாருமே கேட்டு நல்லா தெரிஞ்சுக்கிடுவாங்க அப்படின்னு பாபா விளக்கி சொல்லிட்டு இருக்கிறாங்க முரளியில். ராஜ்யம் ஸ்தாபனை ஆகி கொண்டிருக்கிறது என்பதை நீங்கள் அறிவீர்கள். புரிய வைப்பதற்காகவும் தினந்தோறும் யுக்திகள் வெளியாகி கொண்டே இருக்கின்றன. கண்காட்சி, அருங்காட்சியகம் முதலியவற்றை உருவாக்குவோம் என்பது முன்பு தெரியாமல் தான் இருந்தது. ஆரம்ப சேவையே வேற. படங்களும் கிடையாது, வாய் மூலமாக தான் சொல்லி நிறைய பேருக்கு ஞானத்தை கொடுத்துருக்குறாங்க. அப்புறம்தான் கண்காட்சி, மியூசியம் இது மாதிரியெல்லாம் ஓப்பன் ஆச்சு. அதுக்கப்புறம் சேவையும் இதன் மூலமாக இப்போ நடந்துகிட்ருக்கு. இன்னும் போனால் வேறு ஏதாவது வெளிப்படலாம். இப்போ நிறைய வந்துருச்சு. சேவை செய்வதற்குண்டான கருவிகளும் வழிகளும் நிறையா இருக்குது. இப்போதும் நேரமும் உள்ளது. அப்போ நேரம் இருந்துச்சு, அதனால் பாபா சொல்கிறாங்க அப்படி. ஸ்தாபனை ஆக வேண்டும், மனமுடைந்து போகவும் கூடாது. நிறைய விஷயங்களை நம்ம கொடுக்குறோம், ஆனால் யாரும் வரலை அப்படிங்கிற மனமுடைந்தும் போயிடக்கூடாது. அது மட்டும் இல்லை, இன்னும் நேரம் ஆகும் போல் அப்படின்னு நினச்சிட்டு கர்மேந்திரியங்களை வசப்படுத்தாமலும் இருக்கக்கூடாது அப்படின்றார் பாபா. கர்ம இந்திரியங்களை வசப்படுத்த முடியவில்லை என்றால் கீழே விழுந்து விடுகின்றனர். விகாரத்தில் போனால் பிறகு ஊசியில் அதிக துரு ஏறிவிடும். சத்தியுகம் திரேதாயுகத்தில் கொஞ்சம், பிறகு அரை கல்பத்தில் வெகு விரைவாக கரை படிந்து விடுகின்றது, கீழே விழுந்து விடுகின்றனர். அதனால் நிர்விகாரி மற்றும் விகார உலகம் என பாடப்படுகின்றது. நிர்விகாரி தேவதைகளின் அடையாளம் உள்ளதில்லையா? பாபா சொல்கிறார், தேவி தேவதா தர்மம் மறைந்து விட்டுள்ளது, ஆனால் அடையாளங்களோ உள்ளன. அனைத்திலும் நல்ல அடையாளம் இந்த லக்ஷ்மி நாராயணர் சித்திரம். இது ராவண ராஜ்யம், அதுவோ ராமராஜ்யம். இப்பொழுது சங்கம யுகம். ஏராளமான கருத்துக்கள் உள்ளன.
டாக்டர்களின் புத்தியில் எவ்வளவு மருந்துக்கள் நினைவில் உள்ளன. வக்கீலின் புத்தியிலும் அநேக விதமான சட்ட சம்பந்த கருத்துக்கள் இருக்கின்றன. ஏராளமான தலைப்புகளில் மிக நல்ல நல்ல புத்தகங்களையும் உருவாக்க முடியும். பிறகு சொற்பொழிவு செய்வதற்காக செல்லும்போது பாயிண்ட்டுகளை பார்வை மூலம் வெளிப்படுத்தி திருப்தி அடைய வைக்கவும். நுட்பமான புத்தி உள்ளவர்கள் உடனே பார்ப்பார்கள். முதலிலோ எழுத வேண்டும், நாம் இப்படி புரிய வைக்க வேண்டும் என்று. சொற்பொழிவு செய்த பிறகும் கூட நினைவு வருகிறது இல்லையா? இப்படி புரிய வைத்திருந்தால் நன்றாக இருந்திருக்கும் என்பதற்காக. இந்த கருத்துக்களை மற்றவர்களுக்கு புரிய வைப்பதன் மூலம் புத்தியில் பதியும். தலைப்புகளின் பட்டியல் தயார் செய்து வைக்க வேண்டும். பிறகு ஒரு தலைப்பை எடுத்துக்கொண்டு உள்ளுக்குள் சொற்பொழிவு செய்து ஒத்திகை பார்க்க வேண்டும் அல்லது எழுத வேண்டும். பிறகு அனைத்து கருத்துக்களையும் எழுதிவிட்டோமா என்று பார்க்க வேண்டும். எவ்வளவு சிரமம் எடுத்துக்கொள்கிறீர்களோ அவ்வளவு நல்லதுதான். பாபாவோ புரிந்து கொண்டுள்ளார் இல்லையா, இவர் நல்ல சர்ஜன், இவருடைய புத்தியில் அதிக கருத்துக்கள் உள்ளது என்று. பாபா எப்படி சேவை செய்யணும் அப்படிங்கிறத நமக்கு சொல்லி கொடுத்துட்ருக்கிறாரு. எப்படி ஒரு வக்கீலுடைய புத்தியில் நிறைய பாயிண்ட் இருக்குமோ, டாக்டருடைய புத்தியில் எப்படி நிறைய பாயிண்ட் இருக்குமோ, அதே போல் உங்களுடைய புத்தியிலையும் நிறைய பாயிண்ட் இருக்கணும். நுட்பமான புத்தி உடையவர்கள் இதெல்லாம் நல்லா புரிஞ்சுக்கிடுவாங்க அப்படின்றாரு பாபா. நல்ல டைட்டில் எடுத்து நிறைய பாயிண்ட்டுகளை நம்ம யோசிக்கணும். அதுக்கப்புறம் அதை நமக்குள்ளேயே பேசி ஒத்திகையும் பார்க்கணும் அப்படின்றாரு பாபா. அப்புறம் எழுதியும் பார்க்கணும். எவ்வளோ நம்ம உழைக்கிறோமோ அவ்வளோ நல்லது தான் அப்படின்றாரு பாபா. ஏன்னா பாபாவுக்கு தெரியுது இவங்க நல்ல சர்ஜன், இவங்களுடைய புத்தியில் நிறைய விஷயங்கள் இருக்குது, இப்போ இவங்க நல்லா சேவை செய்வாங்க அப்படின்னு அவரும் தெரிஞ்சு தான் வச்சிருக்கிறாரு. எந்த ஒரு தேகதாரி மனிதரையும் பகவான் என்று சொல்ல முடியாது. குழந்தைகளாகிய உங்களுக்கு இப்பொழுது முழு ஞானமும் வந்துவிட்டது. சந்நியாசிகளும் வீட்டை சந்நியாசம் செய்துவிட்டு ஓடி போகின்றனர். பிரம்மச்சாரிகள் சிலரும் கூட சென்று விடுகின்றனர். இன்னைக்கு உலகத்துடைய நிலைமையை பாபா சொல்லிட்டு இருக்கிறாங்க. பிறகு அடுத்த பிறவியிலும் கூட அது போலவே ஆகின்றார்கள். அதே எண்ணத்தில் சரீரத்தை விட்டாங்கன்னா அடுத்த பிறவி கூட சன்னியாசியே ஆகிறாங்க. பிறவியோ தாயின் கர்ப்பத்தில் தான் எடுக்கின்றனர். எதுவரை திருமணம் செய்து கொள்ளவில்லையோ பந்தனங்களிலிருந்து விடுபட்டவராகவே உள்ளனர். இவ்வளவு உறவினர் முதலானவர்களின் நினைவே வராது. திருமணம் செய்துவிட்ட பிறகு உறவினர் நினைவு வருகிறது. நேரம் பிடிக்கின்றது. விரைவாக பந்தன்முக்த ஆக முடிவதில்லை. தனது வாழ்க்கை வரலாறு பற்றியோ அனைவருக்குமே தெரியும். சந்நியாசிகள் புரிந்து கொண்டிருப்பார்கள். முதலில் நாம் இல்லறவாசியாக இருந்தோம், பிறகு சந்நியாசம் செய்தோம் என்று. உங்களுடையதோ பெரிய சந்நியாசம், அதனால் முயற்சி செய்ய வேண்டியுள்ளது. அவங்க ட்ரெஸ்ஸை மாற்றிக்கிட்டா போதும், சந்நியாசிங்கிற பேர் அடைஞ்சிடுறாங்க. ஆனால் இங்கே நீங்கள் பெரிய சந்நியாசம் செய்கிறீங்கன்றாரு பாபா. இங்கே உங்களுக்கு நிறைய முயற்சி செய்ய வேண்டியது இருக்குது. இங்கோ ஆடையை மாற்றிக்கொள்வதற்கான தேவை கூட கிடையாது. நீங்கள் வெள்ளை புடவை கட்டவில்லை என்றாலும் கூட நஷ்டமில்லை. இதுவோ புத்தியின் ஞானமாகும். நாம் ஆத்மா தந்தையை நினைவு செய்ய வேண்டும். இதன் மூலம்தான் கரை நீங்கும். பாபா நமக்கு உங்களுடையது பெரிய சந்நியாசம், இங்கே வெளி ஸ்தூல விஷயங்கள் எதுவும் இல்லைன்றார் பாபா. ஸ்தூலத்தில் திருநீர் அணியணும், சன்னியாசிகள் போன்ற தலைமுடியை நம்ம மடியணும் அப்படிங்கிறதெல்லாம் கிடையாது. இன்னும் சொல்லப்போனால் இந்த வெள்ளை புடவைங்கிறது கட்டவில்லை என்றாலும் கூட நஷ்டம் இல்லைன்றார். ஏன்னா இது வெளி விஷயங்கள் கிடையாது, புத்திக்குண்டான ஞானம், புத்தியினுடைய விஷயம் அப்படின்றார் பாபா. குழந்தைகள், நீங்கள் புரிந்து கொண்டிருக்கிறீர்கள், நமது ராஜ்யம் ஸ்தாபனை ஆகின்றது. யார் நல்லபடியாக படிக்கின்றனரோ அவர்கள் நல்ல பதவி பெறுவார்கள். நாற்று பாரதத்திலிருந்து தான் நடப்படுகின்றது. நாளுக்கு நாள் செய்தித்தாள் முதலியவற்றின் மூலம் உங்களுடைய பெயர் புகழ் அடைந்து கொண்டே போகும். பாபா அப்போ சொன்னாங்க, இப்போ எல்லாமே நடந்துகிட்டு இருக்கு. சேவையில் இருப்பவர்களுக்கு அனைத்தும் தெரிந்திருக்கிறது. இங்கே நீங்கள் என்னென்ன சேவை செய்கிறீர்களோ இது உங்களுடைய முதல் தரமான சேவையாகும். இங்கே நீங்கள் சேவை செய்கிறீர்கள், அங்கே சத்தியுகத்தில் பலன் கிடைக்கின்றது. காரியமோ இங்கே பாபாவுடன் கூடவே செய்கிறீர்கள் இல்லையா? முயற்சி, காரியம், செயல் எல்லாமே இப்போ நீங்கள் இந்த நேரத்தில் பாபாவோடு செய்கிறீங்க. இதனுடைய பலன் உங்களுக்கு சத்தியுகத்தில் கிடைக்கின்றார் பாபா. நல்லது. இனிமையிலும் இனிமையான தேடி கண்டெடுக்கப்பட்ட செல்ல ஆன்மீக குழந்தைகளுக்கு
தாயும் தந்தையும் ஆகிய பாப்தாதாவின் அன்பு நினைவுகள் மற்றும் காலை வணக்கம். ஆன்மீக குழந்தைகளுக்கு ஆன்மீக தந்தையின் நமஸ்காரம். கடைபிடிக்க வேண்டிய முக்கியமான சாராம்சம். முதல் பாயிண்ட், ஆத்மா என்கிற ஊசியில் துரு ஏறியுள்ளது. அதை யோக பலத்தினால் நீக்கி சதோப்பிரதானம் ஆவதற்கான முயற்சி செய்ய வேண்டும். ஒருபொழுதும் மற்றவர்கள் மூலம் கேள்விப்பட்ட விஷயங்கள் படி நடந்து இந்த படிப்பை விட்டுவிடக்கூடாது. ரெண்டாவது பாயிண்ட், புத்தியை ஞானத்தின் கருத்துக்களால் நிரப்பி வைத்துக்கொண்டு சேவை செய்ய வேண்டும். விஷயத்தை பார்த்து ஞானத்தை கொடுக்க வேண்டும். மிகவும் கூர்மையான புத்தி உள்ளவர்களாக ஆக வேண்டும். வரதானம், கலியுகத்தின் அமைதியற்ற துக்கமயமான காட்சிகளை பார்த்தபோதும் சதா பார்வையாளராக வைராக்கியம் உள்ளவராக ஆகுங்கள். இந்த கலியுகத்தில் என்ன நடந்தாலும் உங்களுக்கு எப்பொழுதுமே முன்னேற்றமே. உலகிற்கு கோர முழக்கம், உங்களுக்கோ வெற்றி முழக்கம். நீங்கள் எந்த இன்னலிலும் பயப்பட மாட்டீர்கள். முன்னதாகவே தயார் நிலையில் உள்ளீர்கள். பார்வையாளராகி ஒவ்வொரு விளையாட்டையுமே பார்க்கின்றீர்கள். பாபா நீண்ட காலம் நமக்கு பயிற்சி கொடுத்துட்டே இருக்கிறாரு. அதனால் அந்த நேரம் வரும்போது கூட நாம் பயப்பட வேண்டிய அவசியம் இல்லை. சிலர் அழுவார்கள், சிலர் கதறுவார்கள். சாட்சியாக பார்த்தால் ஆனந்தமே. யாரொருவர் இந்த கலியுகத்தின் துக்கம், வேதனை, அமைதியின்மை போன்ற காட்சிகளை பார்வையாளராக பார்க்கிறார்களோ அவர் சுலபமாகவே எல்லையில்லாத வைராக்கியத்தை அடைவார். ஸ்லோகன், எப்படிப்பட்ட மண்ணையும் தயார் செய்ய வார்த்தை மட்டுமின்றி உள் உணர்வுடன் சேவை செய்யுங்கள். இன்றைய அவ்யக்த சமிக்கை. எந்த ஒரு எந்திரத்தையும் ஒரு முறை சீராக செட் செய்து விட்டால், வடிவமைத்து விட்டால், பிறகு தானாகவே இயங்கிக் கொண்டிருக்கும். அவ்வாறே தனது சம்பூர்ண நிலையெனும் பாப் சமான் கர்மாதித் நிலையை ஒரு முறை சீராக வடிவமைத்து விடுங்கள். பிறகு எண்ணம், சொல், செயல் யாவும் தன்னில் தானாகவே செட்டிங் செய்தபடியே இயங்கும். ஒரு முறை இந்த குறிக்கோள் அப்படின்னு செட் பண்ணிடுங்க. பாபாவுக்கு சமமாக ஆகணும், கர்மாதித் நிலையை அடையணும் அப்படின்னு. அதன்படியே நமக்கு எண்ணமும் வரும், அதன்படியே நம்முடைய வார்த்தையும் வரும், நம்முடைய செயலும் அப்படியே அமையும் அப்படின்றார் பாபா. அது ஒரு மிஷின் உதாரணம் சொல்லி செட் பண்ணிட்டோம்னா அதுவாக ஓடுறது போல் நம்முடைய எண்ணம், சொல், செயலில் நம்முடைய குறிக்கோள்ங்கிறது செட் செய்தபடியே இருந்ததுன்னா அது தானாகவே இயங்கும். நல்லது. ஓம் சாந்தி.